Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் queries in SQL. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோ டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, அண்ட் எஸ்கியூஎல்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், அதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதற்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் queries எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த query எதுக்கு யூஸ் பண்ணுறது, என்ன டைப்ஸ் ஆஃப் queriesலாம் நமக்கு இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் எஸ்கியூஎல் நமக்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேட்டிங் அண்ட் மாடிஃபையிங் அ டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு டேட்டாபேஸை நான் கிரியேட் பண்ணணும், இல்லை அந்த டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை நான் சேஞ்ச் பண்ணணும், விச் மீன்ஸ் எனக்கு ஒரு காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், இல்லை ஒரு காலமை ரிமூவ் பண்ணணும். இது எல்லாமே டேட்டாபேஸில் பண்ணுறது வந்து எஸ்கியூஎல் தான். நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் செக்யூரிட்டி செட்டிங் ஃபார் சிஸ்டம். ஆஸ் ஐ செட் எஸ்கியூஎல் என்னெல்லாம் பண்ணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, எஸ்கியூஎலோட அட்வான்டேஜஸ், அதில் நம்ம செக்யூரிட்டியும் பார்த்தோம். சப்போஸ் இஃப் ஐ வாண்டட் டு கிவ் எனி ஆத்தரைசேஷன் டு எனி பர்சன், இல்லை அந்த ஆத்தரைசேஷனை ரிமூவ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். Next, permitting user for working on databases or tables. So same concept here. Authorization for a particular person. And changing security system also includes password protection. Okay. And querying database. So querying in the sense writing queries for the particular database. Okay. Next, inserting, modifying, deleting the database contents. ஓகே, ஸோ இங்கே டேட்டாபேஸோட கண்டென்ட் நம்ம இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், தட் இஸ் ஆடிங் த டேட்டா, அப்டேட்டிங் த டேட்டா, அது எல்லாமே வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளால் எஸ்கியூஎல்ல பண்ண முடியும். நெக்ஸ்ட் எஸ்கியூஎலோட எலமெண்ட்ஸ் என்ன, தட் இஸ் நம்ம பைத்தானில் டோக்கன்ஸ்னு படிச்சிருப்போம். ஃபைன், ஸோ இங்கே நம்ம அதை எலமெண்ட்ஸ்னு படிக்கிறோம். ஸோ ஹியர் வி ஹாவ் லிட்ரல்ஸ், டேட்டா டைப்ஸ், நல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஓகே, நவ் லெட்ஸ் see all these one by one. லிட்ரல்னா என்ன அப்படின்னா, literals refer to a fixed data value. Okay, so it's like a constants or assigning values to a variable. Okay, இந்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த அசைன் பண்ற வேல்யூ வந்து கேரக்டர் டைப் ஆஃபும் இருக்கலாம், அதை நம்ம நியூமரிக் லிட்ரல், ஐ மீன் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா அதை வந்து நியூமரிக் லிட்ரல்னு சொல்லுவோம். கேரக்டர்ஸ், தட் இஸ் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து டெக்ஸ்ட் லிட்ரல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து கேரக்டர்ஸ் கொடுக்கறத நம்ம வந்து கொட்டேஷனில் கொடுக்கணும், அது சிங்கிள்லையும் கொடுக்கலாம், டபுள் கொட்டேஷன்லையும் கொடுக்கலாம். நம்பர்ஸ் வந்து நார்மலாக நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கொட்டேஷனுக்குள்ளே இருந்தால் அது கேரக்டர் லிட்ரல்ஸ், நம்பர்ஸில் இருந்தால் தட் இஸ் நியூமரிக் லிட்ரல்ஸ். ஃபைன். And then next we have data types. So how we have in other programming languages, even here we have data types. So data types are means to identify the type of data. What type of data I'm going to use my program. What type of data I'm going to store in my database. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே டேட்டா டைப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நியூமரிக், இதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம், இதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் டைப். ஸோ we have 3 types of data types in MySQL. And apart from this we have more, and we'll see one by one. So numericல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, numeric data types are nothing but which are used to store numbers with or without factorial path. So decimal point வச்சும் வைக்காமலும் நம்ம பண்றது. ஸோ இதில் என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்பர், டெசிமல், நியூமரிக், இன்ட், ஃப்ளோட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஒரு நார்மல் சைஸ்டு இன்டீஜர் தட் கேன் பி சைன்ட் ஆர் அன்சைன்ட். சைன்ட் ஆர் அன்சைன்ட் இன் த சென்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ், தட் இஸ் சைன்டு சிம்பிளில் நம்ம வந்து என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா, நெகட்டிவ் நம்பரில் 2147483648 இதுலேருந்து பாசிட்டிவ்ல இந்த நம்பர் வரைக்கும், அன்சைண்டாக இருந்தால் அதோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து இந்த பக்கம் வரைக்கும். ஓகே, ஸோ இதில் சைண்டுங்கிறது என்னன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே மென்ஷன் பண்ணுவோம். அன்சைண்டில் வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ டிஜிட்ஸ் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னா 11 டிஜிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ட்ல நமக்கு வேற என்னெல்லாம் இருக்குது டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட் இருக்குது, டைனி இன்ட் இருக்குது, ஸ்மால் இன்ட் இருக்குது, மீடியம் இன்ட் இருக்குது, பிக் இன்ட் இருக்குது. இதில் இன்ட்டோட டைனி இன்ட் சின்னதாக இருக்கும், தட் இஸ் வெறும் 0 to 255 கேரக்டர்ஸ் தான் வந்து அன்சைண்டில் வரும். சைண்டில் வந்து -128 to +127 வரைக்கும் டைனி இன்ட்டில் வரும். ஸ்மால் இன்ட்டில் எவ்வளோ வரும்னா -32,768லேருந்து +32,767 வரைக்கும் வரும். ஸோ டைனி இன்ட்டில் 4 டிஜிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஸ்மால் இன்ட்டில் 5 டிஜிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், மீடியம் இன்ட்டில் 9 டிஜிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்ட்டில் நம்ம வந்து 11 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் பிக் இன்ட்லேயும் நம்மளால் 11 டிஜிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் இன்ட்டை விட பிக் இன்ட் அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும்.
அண்ட் நம்பர்லேயே வி ஹாவ் ஃப்ளோட். ஃப்ளோட்டில் வந்து எம்டின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். எம்எஸ் the whole number and then the length d is decimal point. இங்க நம்மளால 10,2 வரைக்கும் decimals யூஸ் பண்ண முடியும். Okay, which means 10 whole numbers and after decimal 2 up to 2 digits numbers will be accepted. Okay, and decimal precision வந்து ஒரு 24 places வரைக்கும் நம்மளால float கொண்டு போக முடியும். And again floatலயும் we have double and decimal. ஓகே, ஸோ ஃப்ளோட்டில் நம்ம 24 பிளேஸ் கொண்டு போகிற மாதிரி டபுளில் நம்மளால் 53 பிளேஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஓகே, அண்ட் தென் டெசிமலில் நம்மளால் நம்ம நார்மல் டெசிமல் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் டெசிமல் they didn't mention any count, that is how many digits we have, how many places we have, அந்த மாதிரி நமக்கு டெசிமலில் கிடையாது. நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் டைம். டேட் அண்ட் டைமில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது டேட். டேட் எப்படி மென்ஷன் பண்ணோம்னா இயர் in 4 digits and then month in 2 digits and date in 2 digits. ஓகே, ஸோ இது வந்து இந்த ரேஞ்சில் வந்து நம்மளால டேட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். and we have date time. டேட் டைம் எப்படின்னா இயர் மந்த் டேட்டை அது கூட சேர்த்து நம்ம ஹார்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் மேக்ஸிமம் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு வந்து டைம் ஸ்டாப், டைம், இயர் இதெல்லாமே இருக்குது. டைம் ஸ்டாப் என்ன பண்ணணும், டேட் டைம் மாதிரியே தான், பட் இங்கே நம்ம ஹைஃபன் கோலன்லாம் கோலன் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் சிங்கிள் நம்பராக வந்து ஒரு 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 ஹோல் நம்பராக வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அது வந்து டைம் ஸ்டாம்ப். அண்ட் தென் வி ஹேவ் டைம். டைம்னா இந்த பார்ட் மட்டும் வரும், தட் இஸ் ஹார், மினிட்ஸ், செகண்ட்ஸ், இந்த பார்ட் மட்டும் வர்றது டைம். டேட்டில் எப்படி நமக்கு இது மட்டும் வச்சுருந்தோமோ அந்த மாதிரி. அண்ட் தென் வி ஹேவ் இயர், ஒன்லி 4 digit numbers. Okay, so all these will come under date and time types. Next we have string types. ஸ்ட்ரிங்ல நமக்கு வந்து முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான என்னன்னா கேர் அண்ட் வேர்கேர். ரெண்டுமே வந்து கேரக்டர்ஸ், தட் இஸ் ஆல்ஃபபெட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். அண்ட் யூ கேன் கிவ் எனி காம்பினேஷன் லைக் ஆல்ஃபபெட்ஸ், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் என்ன யூஸ் பண்ணாலும் அது கேரக்டரை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் கேர் வந்து ஃபிக்ஸ்டு லென்த், வேர்கேர் வந்து வேரியபிள் லென்த். ஒரு காலமில் நான் ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் இருந்தால் போதும், அந்த ஸ்டேஜில் ஐ யூஸ் கேர். ஆனால் எந்த லென்த் வேணாலும் இருக்கும் அப்படிங்கும்போது ஐ யூஸ் வேர் கேர். அண்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து ரெண்டுமே வந்து ஒன்லேருந்து 255 கேரக்டர்ஸ் லென்த் வரைக்கும் அக்செப்ட் பண்ணோம். பட் சின்ன சின்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நேமு, டிபார்ட்மெண்ட் நேமு, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து கேர் யூஸ் பண்ணுவோம். வேர் கேர் வந்து அட்ரஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இடத்துலலாம் நம்ம வந்து வேர் கேர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஹேவ் பிளாப் ஆர் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் என்னென்னா 65,535 கேரக்டர்ஸ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கும். கேர் அண்ட் வேர் கேரில் ஒன்லி 255 கேரக்டர்ஸ் தான். ஓகே, அண்ட் தென் வி ஹேவ் டைனி பிளாப் ஆர் டைனி டெக்ஸ்ட். அங்கே பிளாப் இன்டில் நம்ம எப்படி டைனி, மிடில், மீடியம் அண்ட் பிக் அந்த மாதிரிலாம் போட்டோமோ இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. ஸோ டைனி பிளாப்ல நம்ம வந்து 255 கேரக்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லாங்கில் அதை விட அதிகமாக, தட் இஸ் டபுளாக இருக்கும். And then we have enum, that is for enumeration actually. Okay, so இப்போ இதில் வந்து ஒரு லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் வரும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about null values. null values அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு இடத்துல நான் டேட்டாவே போடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லுன்னு எடுத்துக்கணும். தட்ஸ் நாட் ஜீரோ, ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ தான் null value. So if a column in a row has no value, then column is said to be null. அதாவது அங்கே வேல்யூவே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து நல்னு சொல்கிறோம். Nulls can appear in columns of any data type provided they are not restricted by national or primary key integrity constraints. எந்த constraints in the sense rules, அதை நம்ம அப்புறமா படிக்கலாம். ஸோ எந்த ரூல்ஸுமே அதுக்கு வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. null இருந்ததுன்னா no value, that's it. And you should use a null value when the actual value is not known or when the value would be not meaningful. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து நல் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு அதுக்கு வேல்யூவே தெரில, என்ன போடுறது தெரிலன்னா நல் போட்டுடலாம். ஓகே, பட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும் சொன்னேன் இல்லையா, அங்கே நாட் நல்னு ஸ்பெசிஃபை பண்ணி தான் நம்மளால நல் போட முடியாது. ஓகே, ஸோ தட் ஒன்ஸ் அகைன் I'll explain when you use not null constraint. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பைத்தான்லலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கமெண்ட் வந்து ஒரு நான் எக்ஸிக்யூட்டபிள் டெக்ஸ்ட் தட் இஸ் ஒன்லி ஃபார் டாக்குமெண்டேஷன் பர்பஸ். அதுக்கப்புறம்
கமெண்ட் எப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனில் நான் வந்து எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பர்ட்டிகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இந்த லைனை நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட சோர்ஸ் கோடில் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் பியூர்லி ஒன்லி ஃபார் த ப்ரோக்ராமர்ஸ் பர்பஸ், நாட் ஃபார் த யூசர்ஸ். And a comment can appear between any keywords, parameters and punctuation marks in a statement. நம்ம ஒரு கமெண்ட்டை எங்கே வேணாலும் போடலாம் நம்மளோட சோர்ஸ் கோடில். And you can include a comment in a statement using எப்படிலாம் வந்து கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, either it can start with slash star and end with star slash, இது ஒரு வே, and then double slash போட்டுக்கலாம், and then just like Python we can even add hash. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், and just like Python தான். அண்ட் சிங்கிள் லைனுக்கு நம்ம வந்து டபுள் ஹைஃபனும் ஹேஷும் யூஸ் பண்ணுவோம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் கமாண்ட் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் லைக் பைத்தான் ஆர் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த queries. First வந்து keywords. Keywords have special meanings to the SQL. இந்த கீவேர்டுக்கு இதுதான் இருக்கணும், இந்த கீவேர்டுக்கு இதுதான் மீனிங். இப்போ பிரிண்ட்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி கிரியேட்னா கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நமக்கு வந்து சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அண்ட் தீஸ் கீவேர்ட்ஸ் வில் பி பிரிண்டட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ வென் வி டைப் ஆர் வென் வி ரைட், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ரைட்டிங் கீவேர்ட்ஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ தேட் எக்ஸாம் எழுதும்போது இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எங்கே கீவேர்டு எழுதியிருக்கோம், எங்கே நம்ம ஃபீல்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே தெரியும். அண்ட் சிஸ்டமில் டைப் பண்ணும்போதும் யூ வில் see the difference. Fine. And then commands. Commands are nothing but the statements or instructions given by you to the SQL. அதுதான் நம்ம இங்கே queryன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் கமாண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இங்கே கிளாஸ்னு சொல்கிறோம். பைத்தானில் நம்ம ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், இங்கே நம்ம கிளாஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் ஸ்டார்ட் வித் த கீவேர்ட். and they are not case sensitive. As I said, இது கேபிட்டலில் எழுதுனா நல்லா இருக்குமே தவிர இட்ஸ் நாட் கம்பல்சரி, இட்ஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம கேபிட்டல்லையும் எழுதலாம், ஸ்மால்லையும் எழுதலாம், இட் வில் ஒர்க். பட் இஃப் யூ ரைட் that keywords in capital letters and all other user defined identifiers in small letter, it will be easier to understand. And then arguments like it is like sending value to a particular function. ஸோ நமக்கு பைத்தானில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஆர்கியூமெண்ட்ஸ். And then finally, objects. Objects are structures in the database that are given names and stored in the memory. They include base tables, views and indexes. Base tableனா நம்ம கிரியேட் பண்ண டேபிள். வியூஸ்னா என்னன்னா, இப்போ நான் 2 டேபிள்லேருந்து நான் கொஞ்சம் ஒரு டேட்டா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேபிள்லேருந்து சீரியல் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் எடுத்திருக்கேன். செகண்ட் நம்பர்லேருந்து ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி 2 டேபிள்லேருந்து 2 டிஃப்ரெண்ட் டேட்டா எடுத்திருக்கேங்கும் போது இது எல்லாமே வர்ச்சுவலாக ஒரு டேபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும் இந்த அவுட்புட். அந்த வர்ச்சுவல் டேபிள் தான் நம்ம இங்கே வியூஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி வியூஸ் வந்து நமக்கு போர்ஷனில் கிடையாது, பட் யூ ஷுட் நோ வாட் இட் இஸ். ஓகே, அண்ட் தென் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். Fine. Now let's get inside the SQL. First I'll teach how to open my SQL. Actually the next lesson la dhaan irukku, and then we'll start. Okay, so first go to start and then search for MySQL folder, and if you click on MySQL you'll be taken to that, all the files available under MySQL folder will be listed here, and you have to select MySQL command line client. Okay, so when you click on this you will be taken to a screen where you can work with MySQL. Okay, I'm just making it bigger, and then this is how your MySQL window look like, and it will ask you to enter the password. So we have to enter the password whichever we created during the installation of the MySQL. So first we are going to see how to access the database. அன்ஃபார்ச்சுனேட்லி கிரியேட்டிங் டேபிளாக நெக்ஸ்ட் லெசனில் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் queries-லாம் நம்ம படிச்சிடுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் எப்படி டேட்டா பேஸும் டேபிளும் கிரியேட் பண்ணுறதுனே நெக்ஸ்ட் லெசனில் படிப்போம். ஓகே, ஸோ இங்கே எப்படி வந்து நம்மளோட டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணணும். டேட்டா பேஸ் ஆக்சஸ்ன்றது என்னென்னா, ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன், அது நேற்று கிரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் ஓப்பன் ஆகும். இதில் எந்த டேட்டாவுமே இருக்காது, எதுவுமே ஓப்பன் ஆகிருக்காது. இப்போ நான் நேற்று கிரியேட் பண்ண டேட்டாவை இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி அதில் நான் டேபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறேன், அதில் இருக்கிற டேபிள்ஸில் ஒர்க் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது we should have use. Okay, so use
டேட்டாபேஸ். ஓகே. ஸோ என்ன டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த டேட்டாபேஸோட நேமை நம்ம டைப் பண்ணணும். ஓகே. ஸோ இட் வில் ஷோ டேட்டாபேஸ் சேஞ்ச். Fine. So useங்கிறது keyword. So as I said, we have to type it in capital letters. Okay. So I'll do that from next queries. Next we have select command. ஓகே. ஸோ செலக்ட் கமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட என்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ வில் பி கோயிங் டு ஷோ டேபிள்ஸ். ஷோ டேபிள்ஸ்னு கொடுத்து அண்ட் செமிகோலன் இஸ் இம்பார்ட்டன்ட். செமிகோலன் இஸ் கம்மிங் அலாங் வித் யர் சின்டாக்ஸ். ஷோ டேபிள்ஸ் கொடுத்து செமிகோலன் கொடுத்தோம்னா இந்த ஸ்கூல் டேபிளில் டேட்டாபேஸில் என்னென்ன டேபிள் இருக்குன்னு வந்துடும். ஃபைன். இது வந்து ஷோ டேபிள்ஸ். அண்ட் தென் இப்போது எனக்கு இந்த பர்டிகுலர் டேபிள் இப்போ மார்க்ஸ் டேபிளில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் செலக்ட் கமாண்ட். செலக்ட் கமாண்டோட சின்டாக்ஸ் என்னன்னா செலக்ட் காலம் நேம், என்னெல்லாம் இந்த காலம்லேருந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறது. சப்போஸ் ஐ வாண்டட் ஆல் த காலம்ஸ் அப்படின்னா ஐ வில் கிவ் ஸ்டார். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன மார்க்ஸ். ஸோ மார்க்ஸை நான் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டேன். அண்ட் தென் செமிகோலன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ். ஓகே. இங்கே ஸ்டாருங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா எனக்கு இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே டிஸ்பிளே ஆகணும், எல்லா காலமுமே டிஸ்பிளே ஆகணும் அந்த டேபிளோடது அப்படின்னா ஐ யூஸ் ஸ்டார். Okay, and you could see here it is coming in table. Okay, but it's not a table, but still it is coming as a table. இப்போ ஒரு டேபிளோட வியூலே நமக்கு வந்துடும். ஸோ இங்கே நான் மார்க்ஸ்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அந்த டேபிளோட வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ whenever it displays an output, it will display it in a tabular format, and here we have 4 rows instead. எவ்வளோ ரோஸ் இருக்குங்கிற டேட்டாவும் வந்துடும். இங்கே நமக்கு ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, மேத் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, சிஎஸ் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்னா ஐ வில் பி டைப்பிங் செலக்ட். ஸோ ஐ யூஸ்டு அப் ஆரோ ஸோ தட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைப் பண்ணமோ அந்த அந்த query வந்து திரும்ப டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. இப்போ நான் இங்கே வந்து ரோல் நம்பர் கமா நேம், which means select roll number, name from marks. எனக்கு இந்த 2 காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இஃப் ஐ ப்ரெஸ் என்டர் I'll be getting only those columns, not all. எனக்கு எல்லாமே டிஸ்பிளே பண்ண வேண்டாம், எனக்கு பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போது ரீஆர்டரிங் என்ன, இப்போ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. சப்போஸ் எனக்கு இதை ரீஆர்டர் பண்ணி வேணும். ஓகேவா. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் கண்டென்ட். செலக்ட் ஆர் நம்பர் சிஎஸ் மேத் ஃப்ரம் மார்க்ஸ். சி நம்ம என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அட் லாஸ்ட், பட் நம்ம இங்கே முன்னாடி கொடுத்ததுனால அதே ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஆர்டரிங் ஆல்சோ வில் ஒர்க். நெக்ஸ்ட் எலிமினேட்டிங் ரிடண்டன்ட் டேட்டா. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு 2 தடவை 95 இருக்குது, 2 தடவை 96 இருக்கு இல்லையா. எனக்கு ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது 1 டைம் பிரிண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறப்போ what I will do is I'll use distinct keyword. Okay, select distinct, INCT, select distinct. எது சொல்லலாம், சிஎஸ் போகலாம். பிகாஸ் சிஎஸ்ல 295 இருக்கு. ஸோ சிஎஸ் எந்த டேபிள்லேருந்து வரணும், ஃப்ரம் மார்க்ஸ் டேபிள். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரி டைம் we have to mention the table name also. Okay, so select distinct CS from marks. இப்போ என்ன பண்ணுன்னா 95 2 times இருக்கா, அதை ஒரு தடவை தான் டிஸ்பிளே பண்ணும். that is the use of distinct. got it? so எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா I will use all. select all CS from marks. Now everything is getting displayed. So actually இந்த ஆல் நம்ம கொடுக்கவே தேவையில்லை, ஏன்னா நம்ம select CS from star கொடுத்தாலே நமக்கு இதே தான் டிஸ்பிளே ஆகும். பட் ஸ்டில் எனக்கு டிஸ்டிங்க்ட் வேணாம், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டிஃபால்ட்டாக டிஸ்டிங்க்ட் அப்ளை பண்ணியிருக்கும் போது அந்த டைமில் this will help. ஓகே. ஸோ ஆல் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் it will
display everything. So there is no impact of all statement at all. Fine. Next, structure of a table எப்படி வியூ பண்றது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள்னா இந்த டேபிள்ல நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க்ஸ் டேபிள பார்த்ததுனால அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இன்னொரு டேபிள் நம்ம வச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட் டேபிள். இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள்ல என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கு, என்னெல்லாம் காலம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ we'll be using describe table name. Let me type student. describe student. ஸோ ஸ்டூடெண்ட்டுன்ற என்னோட டேபிளில் இந்த ஃபீல்ட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். ரோல் நம்பர், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், டேட் ஆஃப் அட்மிஷன், ஃபீஸ், எக்ஸ் அண்ட் தென் இந்த டேட்டா டைப்ஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல் நோ கொடுத்துருக்கேன். டிஃபால்ட் வந்து நல் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கிரைப் we can even give like DESC marks. I'll be giving marks. ஸோ டிஸ்கிரைபும் யூஸ் பண்ணலாம், DESCயும் யூஸ் பண்ணலாம். Fine. So this is viewing the structure of your table. Next, how to perform simple calculations. இப்போ நம்ம பைத்தான்ல எப்படி ஐடியல் கால்குலேட்டரா யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so I can give like select 5 star 6 semicolon. It will give me the output of that. It will multiply those values and it will print that. Okay, so you can do any kind of calculation. 78 slash 2, everything will work. But again, even this is getting displayed in table only. Okay, and you can even display current date, CURDATE. So that is for this function is for displaying current date. So this is today's date. Okay, so these are all the extra things which we have to learn to use SQL as a normal calculator. Next we have scalar expression with selected fields. What is the scalar expression? This is like suppose if I wanted to do any computations. Okay, இங்க வந்து மார்க்ஸ்ல எல்லாருக்குமே நான் வந்து ஒரு 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போடணும், இல்லை ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னா தட் இஸ் ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன். now I'll be adding 2 marks for all these students in the subject computer science. So in that case I'll be using select cs select our number comma name comma cs plus 2. So இதுதான் scalar expression. Okay, I'm doing calculation when I'm printing. ஆனா இது ஒரிஜினல் டேபிள்ல நமக்கு ஆன்சரை சேஞ்ச் பண்ணுமானா சேஞ்ச் பண்ணாது. cs plus 2 எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. ஃபைன். ஸோ இப்போ ஒரிஜினல் டேபிள்ல என்ன இருக்கும்? செலக்ட் cs from மார்க்ஸ்னு கொடுத்தோம்னா சி ஒரிஜினல் டேபிளில் வேல்யூஸ் அப்படியே தான் இருக்குது. பட் அவுட்புட் நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன ஆட் பண்ண சொன்னோமோ அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்குது. திஸ் இஸ் வாட் கால்டு ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன் வித் செலக்டட் ஃபீல்ட்ஸ். பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும் நான் அதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது using column alias. So we used to have pet names and all, right? So that is alias name and we are going to use here, which means இப்போ என்னோட ஒரு காலம்க்கு நான் ஒரு பெருசா நேம் கொடுத்துருக்கேன், இல்லை டிஸ்பிளே பண்ணும்போது வேற ஒரு நேம்ல டிஸ்பிளே பண்ணணும், அங்கே என்ன நேம் வேணாலும் இருந்துட்டு போகுது, பட் எனக்கு அவுட்புட் கொடுக்கும்போது நான் வேற நேம்ல டிஸ்பிளே பண்ணணும். in that cases we'll be giving this alias name. Okay, so இப்போ again we are going with the same select our number comma name as எனக்கு நேம் மட்டும் ஸ்டூடெண்ட் நேம்னு டிஸ்பிளே ஆகணும். ஃபைன். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? as யூஸ் பண்ணியிருக்கோம். and then marks from marks. ஓகே, ஸோ ரோல் நம்பர் RN1 தான் டிஸ்பிளே ஆக போகுது. ஆனால் நேம் மட்டும் இங்கே நமக்கு RN1 நேம்னு அப்படியே வந்துச்சு இல்லையா, அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே நேமில் வந்துச்சு இல்லையா. பட் இங்கே நம்ம என்ன நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ, எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அப்படி டிஸ்பிளே ஆகும். அண்ட் திஸ் யூ கேன் டூ ஃபார் ஆல் யுவர் அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம நேமை சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் யூ கேன் ஹாவ் திஸ் ஃபார் மல்டிபிள் காலம்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் நல்ஸ். ஸோ ஆல்ரெடி நல்னா என்னன்னு பார்த்துருக்கோம், பட் இங்கே வந்து நல் வேல்யூவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இஃப் நல்
இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த வேல்யூவை ஆட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். ஓகே, மோஸ்ட்லி ஐ டோன்ட் ஹாவ் நல் வேல்யூஸ் இன் மை program, so in my table. So let's just try that. Select CS. Let me take math. Already we have done enough changes in CS, comma, if null. ஸோ மேத் வந்து நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ இப்போ நல், இஃப் நல் எந்த காலமில் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் நான் ஆர் எடுத்துக்கிறேன், அங்கே ஆல்ரெடி நமக்கு நல் இல்லை, இருந்ததுன்னா நான் 0 0ன்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். எங்கெல்லாம் வேல்யூஸ் இல்லையோ, ஆர் நம்பர் தட் இஸ் ரோல் நம்பர் காலமில் எங்கெல்லாம் வேல்யூஸ் இல்லையோ அங்கெல்லாம் நீ 0 0ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் என்ன டேபிள்? மார்க்ஸ் டேபிள். ஓகே, ஸோ we are getting error because I just didn't type select properly. Fine. So this is the problem here. You will get error even if you miss single letter. ஓகே, ஸோ ஹியர் இஃப் நல் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொன்னோமோ அப்படி அது சேர்த்தே நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. பட் இங்கே வந்து நமக்கு எல்லாமே வேல்யூ இருக்குனால எதுக்குமே வந்து 0 0ன்னு பிரிண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see about putting text in the query output. எனக்கு queryயோட அவுட்புட்டில் மட்டும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? I'm going with this itself, math. Let me add a percentage after this. Okay, so this can be used when you have to print money symbols like rupees, US dollars. So இந்த மாதிரி symbols யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இதை print பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, select math percentage நான் கொட்டேஷனுக்குள்ளே போட்டிருக்கேன் from marks. So let us see how it gets printed. See, ஒரு காலம் ஆட் ஆகி எனக்கு அவுட்புட்டில் மட்டும் தான் இது வரும். இதை நம்ம ஒரு மெயின் விஷயம், இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே அவுட்புட்டில் மட்டும்தான் வரும். டைரக்டாக நம்மளோட ப்ரோக்ராம்லேயோ டேபிள்லேயோ எந்த அஃபெக்டும் பண்ணாது, அதில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் செலக்டிங் ஸ்பெசிஃபிக் ரோஸ், விச் மீன்ஸ் இப்போ எனக்கு வந்து என்னோட ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் 90 எடுத்திருக்காங்க, இல்லை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் 40 எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா I should use some condition. அந்த கண்டிஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே வந்து ஓகே above 91 கொடுக்க போகிறேன். ஓகே, let us go for above 91, that is greater than 91. இங்கே நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேஷன் லைக் less than, greater than, less than or equal to, greater than or equal to, எல்லாமே ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ let me go for select CS from marks condition. அதை நம்ம வேர் கிளாஸில் கொடுக்க போகிறோம். வேர் CS is equal to 95. இல்லை, நம்ம நேமை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 95 மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களோட நேம்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். So 2 of my students have got 95 marks in that particular subject. Unfortunately, they are with the same name. So let me add roll number also, comma, CS. Okay, so what will get printed? நான் வெறும் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். 95 ஸ்டூடெண்ட்ஸ், 95 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் பிரிண்ட் பண்ணுச்சு. இப்போ 95 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர், நேம் அண்ட் தென் தேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்ஸ். இப்போது 95 மார்க்ஸ், சிஎஸ்ல 95 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட மேத் மார்க் என்னால் பிரிண்ட் பண்ண முடியுமான்னா எஸ், தட்ஸ் பாசிபிள். அண்ட் தே ஈவன் காட் 95 இன் மேத் ஆல்சோ. அண்ட் சிஎஸ்ல 95 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும். சாரி, வி டோன்ட் ஹேவ் சிஹெச்இ ஃபீல்ட். ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் அஸ் கெமிஸ்ட்ரி. Yes, got it. So this is how your condition class work, and we can even have like CS la I can give like less than 25 or greater than 95. So let me give like less than 94. Okay, so now we'll be getting different set of answers. Those who didn't get 95, and math and chemistry marks of those students, those who didn't get above 95 in CS, that is less than 94.
So this is how you can use where class, and you can even have conditions in your SQL query. Next, relational operators. As I said, we can use all kind of relational operators here: less than, greater than, less than or equal to, greater than or equal to. And even you can use here and statement also. So how we can use and statement? We have to use and statement twice. So here, where CS is less than 94, and um, math, no, chemistry is equal to 100. So now I have used both relational operators and logical operators in my single query itself. So this is how and statement work. Those who got less than 94 marks in CS and equal to 100 in chemistry. And you can even change here. I'm pressing up arrow to get the previous query. uh, Less than 100, so everything will be printed less than 100, so equal to is not coming. Fine. So this is how logical operations works. And then condition based on a range. And here we'll be give, instead of giving the condition, we are going to give the range, where math between 90 and 95. So those students who got math marks between 90 and 95 will get printed. So if you give less than, that particular mark will not get added. But if you give between, it will include both the numbers, that is 90 and 95, the starting number and the ending number. So this is conditions based on a range. Next, conditions based on a list. ஸோ இந்த லிஸ்ட் எப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்லோ படிக்கும்போது படிச்சிருப்போம். இன், நாட் இன், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். அதே தான் இங்கே இருந்துச்சுன்னா அவுட்புட் ஒரு மாதிரி வரும். நாட் இன்ங்கும் போது நாட் இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். Okay, so here now I'm going to use this condition based on a list using department, because only that is having different set of items. So I'm just giving select star from student, where department in um computer, comma, history. History. Fine. So got it. So this is how condition based on a list work. And if I change this for not in, இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே யாரெல்லாம் கம்ப்யூட்டர் அண்ட் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இல்லையோ, தட் இஸ் நாட் இன், அவங்கள பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ only Hindi department is getting printed. So this is how condition based on a list work, and here we are using in, not in membership operators. Next, conditions based on a pattern matches. Pattern in the sense like here we are going to use percentage symbol, underscore. Okay. ஸோ இப்போ இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சப்ஸ்ட்ரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகிற எல்லா நேமும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஏ பர்சன்டேஜ்னு கொடுத்தோன்னா ஏல ஸ்டார்ட் ஆகிற எல்லா நேமும் டிஸ்பிளே ஆகும். பர்சன்டேஜ் ஏன்னு கொடுத்தோன்னா ஏல முடிகிற எல்லா நேமும் ஒர்க் ஆகும், மீன் எல்லா நேமும் பிரிண்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பர்சன்டேஜ் ஏ பர்சன்டேஜ் இப்படி கொடுத்தேன்னா, லைக் யாரோட நேம்லலாம் ஏ இருக்கோ அவங்களோட எல்லா நேமுமே பிரிண்ட் ஆகும். இது வந்து பர்சன்டேஜில். அண்ட் இஃப் யூ யூஸ் அண்டர்ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 3 அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, யாரோட நேம்லாம் வெறும் 3 லெட்டரில் இருக்கோ அவங்களோட நேம்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். இல்லை 3 அண்டர்ஸ்கோர் கொடுத்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன்னா, மினிமம் தே ஷுட் ஹாவ் 3 கேரக்டர்ஸ் இன் தேர் நேம். And these are all the uses of percentage and underscore symbol to print a particular pattern. Fine. So now I'm going here, select star from student, where
name. Here we are using like as a keyword. Like, I'm giving like a percentage, a percentage, quotation close and then semicolon, so that whichever name starts with a will get displayed. If I go here with percentage r, so here whichever names ends with r will get printed. Here we are using like as a keyword. And if I give like percentage a percentage, whichever name gets a, that a particular alphabet in its name will get printed. So all these names has a in their name. Okay, so this is how percentage work. And let me go for underscore. So I'm using three underscore here, so whichever names has at least three characters, I mean only three characters, that will get printed. And here if I add percentage after this, minimum three characters இருக்கணும், அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், so that all these will get printed. Fine. So this is how condition based on a pattern matches work. And then searching for null இருக்கா அப்படிங்கறத எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இல்லை வேர் நேம் இஸ் நல், இங்க நேம்ல நல் இருந்ததுன்னா நமக்கு இப்போ இருக்குன்னு பிரிண்ட் ஆகும். நமக்கு எதுவுமே இல்லை, அதனால எம்டி செட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. Got it? Next when the operator precedence. Operator precedence in the sense we have like Bodmas rule, no? So in that way it will work like which operator should be executed first and then which operator should be executed next. So அதுதான் வந்து இங்க operator precedence. Next we have order by. ஸோ ஆர்டர் பைல என்ன வரப்போகுது அப்படின்னா, எந்த ஆர்டரில் நம்ம ரிசல்ட்டை டிஸ்ப்ளே பண்ண சொல்கிறோம். ஃபைன். இப்போ நான் இங்கே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு query கொடுத்துருக்கேன். இந்த queryல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம். ஃபைன். ஸோ என்னோட இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இன் கேஸ் ஐ வாண்டட் டு டிஸ்ப்ளே இட் இன் த டிபார்ட்மெண்ட் ஆர்டர், லைக் நான் இந்த மாதிரி 1 2 3ல வேணாம், இல்லை நேமில் வேணாம், எனக்கு டிபார்ட்மெண்ட் ஆர்டரில் வேணும், விச் மீன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆல்ஃபபெட் ஆர்டரில் வேணும். இன் தேட் கேஸ் இல்லை டேட் ஆஃப் பர்த்தோட ஆர்டரில் வேணும். அந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து ஆர்டர் பை யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் ஐ எம் கிவிங் ஹியர், ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட். Fine. So now see here. So same select star from student only, but order by என்ன கொடுத்திருக்கேன், டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அப்ப டிபார்ட்மெண்ட்டோட ஆல்பபெட் ஆர்டர்ல இது டிஸ்ப்ளே ஆகும். Let us try this with the date of admission. Date of admission. And then semicolon. So here it is coming in date of admission order. That is இந்த ரோல் நம்பர் இந்த டேட்டோட ஆர்டர்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த 1 2 3 பேஸ்ல ஒர்க் ஆயிருக்கு. இந்த சென்டர்ல மந்த்லயோ இல்லை இதுலயோ வரல, ஐ மீன் இயர்லயோ வரல, இது வந்து இந்த டேட்டோட ஆர்டர்ல மட்டும் வந்திருக்கு. காட் இட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆர்டர் பை ஒர்க்ஸ். ஓகே, இப்போ இது வந்து பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டர்ல வரும். இப்போ நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், டிஇஎஸ்சின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, பை டிஃபால்ட் இட் வில் பிரிண்ட் எவ்ரி திங் இன் அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டரில் வரணும். இங்கே நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு சிஹெச்ஹெச். லுக் ஹியர், இங்கே ஹெச் மேலே போயிடுச்சு. Got it? ஸோ இது வந்து டிஸ்பிளேயிங் சம்திங் பேஸ்ட் ஆன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் where fee is greater than 230, order by department. Okay, ஸோ கிரேட்டர் தென் ஃபீ வந்து 2050 இருக்கணும். அண்ட் டிபார்ட்மெண்ட் படி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன். எங்கள் டிசெண்டிங்கில் கொடுத்துருக்கனால ஹிந்தி ஃபஸ்ட் வந்திருக்கு, கம்ப்யூட்டர் அடுத்து வந்திருக்கு. சப்போஸ் இஃப் இட் ரிமூவ் டிசெண்டிங், கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் வரும், ஹிந்தி செகண்ட் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஆர்டர் பை கிளாஸ். இந்த ஆர்டர் பை கிளாஸை நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு இது ஒரு ஆர்டரில் வேணும், அது ஒரு ஆர்டரில் வேணும், எஸ் தட் இஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கண்டிஷனே கொடுக்கல. Select star from student where order by department, where order by department name
descending. Department, I missed the T here. Okay, order by department, name and descending. So we are getting both. Got it? ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பை கிளாஸை நமக்கு எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆர்டர் பை கிளாஸ் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் குரூப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை குரூப் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இந்த ஆர்டர் பை ஃபங்க்ஷன் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸோட அவுட்புட் வந்து சிங்கிள் டேபிளாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே நம்ம வந்து டிஸ்டிங்க்ட் ஆல் அப்படின்னு 2 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் யூ ஹேவ் டூப்ளிகேட் டேட்டா. இப்போ இங்கே வந்து கம்ப்யூட்டர் 3 டைம்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு அதை ஒரு டைம் பிரிண்ட் பண்ணால் போதும். ஹிந்தி 2 டைம்ஸ் இருக்குது, அது ஒரு கவுண்ட் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னா நான் வந்து டிஸ்டிங் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே வேணும் அப்படின்னா ஆல் யூஸ் பண்ணுவேன். பை டிஃபால்ட் ஆலில் தான் வரும். ஸோ ஆல் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் யூ வில் நாட் கெட் எனி எரர். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ். நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் மொத்தம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் 5 இருக்குது. ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸ், மின், சம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இருக்கிற மொத்த வேல்யூவோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் இஃப் யூ கோ ஃபார் திஸ் ஏஜ், செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் ஏஜ். இப்போ என்ன ஏஜ் ஆவரேஜ் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகே, அதோட அவுட்புட்டில் என்ன வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகணும்னா எனக்கு ஆவரேஜுங்கிற ஹெட்டிங் பிரிண்ட் ஆகணும். ஃப்ரம் என்ன டேபிள்? ஸ்டூடெண்ட் டேபிள். செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் ஏஜ். அவுட்புட்டில் எனக்கு ஆவரேஜ்னு பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் ஆஃப் ஏஜ்னு கூட பிரிண்ட் பண்ணலாம். average of age. ஓகே, ஸோ இங்கே அவுட்புட்டை நம்ம என்ன வரணுமோ அந்த டேபிளோட ஹெட்டிங்கில் அதுதான் நம்ம இங்கே கொடுக்குறோம். அவ்வளோதான். ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் இஸ் 24.5000. ஸோ இந்த ஏஜோட ஆவரேஜ் என்ன? சப்போஸ் இப்போ நம்ம இதுவே ஃபீஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபீன்னு நான் கொடுத்துடலாம். அண்ட் இங்கேயும் வந்து இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் அஸ் ஆவரேஜ். ஸோ என்னோட ஃபீஸோட ஆவரேஜ் இதுதான். காட் இட்? இது வந்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் என்ன பண்ணும்? எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி நமக்கு வேல்யூ கொடுக்கும். அதுதான் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஆவரேஜில் நம்ம வந்து ஆல் கொடுத்துருக்கோம். டிஸ்டிங்க்ட் என்ன பண்ணும்? ஒரு வேல்யூஸை ஒரு தடவை தான் எடுத்துக்கும். அது வந்து டிஸ்டிங்க்ட். ஸோ இங்கே நான் டிஸ்டிங்க்ட் கொடுத்தப்ப என்ன ஆச்சு? ஒரு வேல்யூவை ஒரு தடவை தான் எடுத்துக்கிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரலாக ஃபீஸில் என்ன இருக்குது? 235 வந்திருக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா ஃபீஸையும் ஆட் பண்ணி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ தட் மீன்ஸ் டிவைடட் பை 6 பண்ணும்போது வி காட் 236. இங்கே நான் டிஸ்டிங் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணும்? 230 ஒரு தடவை தான் எடுத்திருக்கோம். இட் அப்பியர்ஸ் த்ரைஸ். 230 + 250 + 220 மூணே நம்பர் எடுத்து அந்த மூணையும் 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு இங்கே ஆவரேஜ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிஸ்டிங்க்டோட யூஸ். ஸோ இங்கே நான் ஆல் கொடுத்தாலும் நமக்கு அதே தான் வரும். டிஸ்டிங்க்ட் பதிலாக இஃப் வி கிவ் ஆல் வி வில் கெட் த சேம் இன்புட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோமோ அதுதான் வரும். இங்கே கொடுத்தது தான் இங்கே வந்திருக்கு. பிகாஸ் ஆவரேஜ் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் இஸ் கிவன் ஹியர் ஆவரேஜ் ஆஃப் த வேல்யூஸ் வித்தவுட் டூப்ளிகேட். எனக்கு எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கோ அத்தனை தடவை நீ ஆவரேஜ் எடுக்காத, ஒரு தடவை எடுத்துக்கோ. அந்த வேல்யூ ஒரு தடவை எடுத்தா போதும். ஸோ அதுதான் வந்து டிஸ்டிங்க்டோட பர்பஸ். ஓகே, ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிளில் இன்னும் டிஸ்டிங்க்ட் வந்து புரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவுண்ட். கவுண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, as I said, நமக்கு வந்து எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூவை நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் டிபார்ட்மெண்ட்டை கவுண்ட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். மொத்தம் 6 இருக்கு.
காட் இட்? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஜென்ரலாவே ஒரு டேபிள்ல இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு கவுண்ட் பண்ணி சொல்லும். ஹெட்டிங் வந்து டிபார்ட்மெண்ட் குடுத்தனால டிபார்ட்மெண்ட்ன்னு வந்திருக்கு. காட் இட்? இப்ப நான் ஹெட்டிங்கே எதுவுமே குடுக்கல அப்படின்னா என்ன வரும்னா, கவுண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ விச் மீன்ஸ் எத்தனை வேல்யூஸ் இருக்கும். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் டிபார்ட்மெண்ட். எத்தனை டோட்டலா நம்ம டேபிள்ல எத்தனை ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. ஓகே, இங்க கவுண்ட் ஸ்டார்னு வந்திருக்கா. சப்போஸ் நம்ம இங்க டிபார்ட்மெண்ட் கொடுத்தனால இங்க டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்ம டேபிள்ல எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ பிரிண்ட் பண்ணும். இப்போ எனக்கு இதுல வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு வேல்யூஸ் மட்டும் கவுண்ட் பண்ணா போதும் அப்படிங்கும்போது தான் நம்ம அந்த இடத்துல ஸ்டாருக்கு பதிலா நம்ம வந்து எதை கவுண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். டிபார்ட்மெண்ட் எவ்வளோ 6 இருக்கு. ஆனா 6 டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடையாது, டோட்டல் தான் 6. அப்ப நான் என்ன பண்ணணும், டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் ஐ கிவ் டிஸ்டிங்க்ட் 3, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று இருக்கு, ஹிந்தி ஒன்று இருக்கு, ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கு. ஸோ 3 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் எனக்கு இருக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் டிஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு நம்ம கிட்ட, 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இஃப் யூ வாண்டட் டு சேஞ்ச் த ஹெட்டிங் ஆஃப் தட், you can change like this. So instead of count distinct department அந்த ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்ப்ளே பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன ஹெட்டிங்கா கொடுக்குறோமோ அது இங்க டிஸ்ப்ளே ஆகும். So that is the purpose of distinct and this is how count function works. So count என்ன பண்ணும், எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபீஸ் எவ்வளோ இருக்கு, ஃபீஸ்ல 250 மட்டும் எவ்வளோ இருக்கு, 230 மட்டும் எவ்வளோ ஃபீஸ் இருக்கு, இது மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ மேக்ஸ் இஸ் மேக்ஸிமம். செலக்ட் மேக்ஸ் ஆஃப் ஃபீ. எனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட மேக்ஸிமம் ஃபீ எவ்வளோ, 250. இது மேக்ஸ். மினிமம் ஃபீ வேணும்னா மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா என்னோட மினிமம் ஃபீ 250. ஸோ இது வந்து மேக்ஸ் அண்ட் மின் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம் ஃபங்க்ஷன். சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஆவரேஜ் என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூவை கொடுத்தது. கவுண்ட் என்ன பண்ணுச்சு, எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு ஆட் கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துச்சு. சம் ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். விச் மீன்ஸ் 250 ப்ளஸ் 250 ப்ளஸ் 220 அந்த மாதிரி அது ஆட் பண்ணும். ஸோ செலக்ட் சம் ஆஃப் ஃபீ, ஏன்னா நான் ஃபீஸில் இருக்கிறது தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்னோட டேபிள் நேம். ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருக்கேன் இந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும், 1410 rupees. ஸோ இதுதான் வந்து சம் ஃபங்க்ஷனில் யூஸ். கவுண்ட்டுக்கும் சம்முக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கவுண்ட் வந்து எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லும், அது கவுண்ட்டு. எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஓவராலாக சொன்னிச்சுன்னா அது வந்து சம். ஸோ இதுதான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இந்த சம் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து ஹெட்டிங் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், இல்லை ஆர்டர் வேறு எந்த காலம் வேணாலும் நமக்கு வந்து சம் போட்டு வேல்யூ வேணுமா கொடுத்துக்கலாம். இது எல்லாமே பண்ணிக்கலாம். Got it? So this is how aggregate functions work. And by here simple queries in SQL chapter is getting over. We'll meet you in another video with a different topic. Thank you. Happy learning.